உனக்கு தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் உட்காந்து பார்த்து அப்பாண்ட சொல்லி விட்டுடுவேன் 50 பைசா கொடுத்துட்டு 50 பைசா கொடுத்து என்ன போதாடி எடுத்து போலான்னு பாரு. எங்க அக்காவை பாடி எங்க அக்காவை தாலி கட்டணும்னா நல்ல நேரம் 12 மணிக்கு தான் நைட்டு 12 மணிக்கு தான் கட்டணும். இந்த பாலவாட நிக்க மாட்டு டாலி அடிச்சு விடுறான். பெரியவன நம்ம வலையில விட வைத்து விட்டு இளையவனை பார்க்கணும். ஒரு ஆணை இல்ல பெண்ணும் இல்ல பூத்த அறுத்த முடியும் இப்படிப்பட்ட அழகு தேவதையை இவள் பெண்ணானோ அல்லது செய்து வைத்த சிலைதானோ அந்த ஆண்டவன் படைத்து என் கண்ணெதிரே காட்சி தர தந்திருக்கின்றான். என்ன வேணும்? ஒரு முத்தம். நீ யாரு? அப்ப மத்தவங்க அக்காடி மானா என்ன இப்படி பண்றாங்கன்னா உன்னை என்ன சொல்லக்கூடாது. நான் பாட்டி எங்க அக்கா தான். உனக்கு அவனுக்கு வித்தியாசமே தெரியலையே. என்ன புடிங்கி கடாயிச்சிட்டாங்க ராவு காலத்துல. எப்படியாவது உங்க அக்கா பிடிச்சிக்குதா? கூட்டுக்குறா அவன் பணம் வாங்கினு என்னவோ வேலை செய்யறான். நான் கூட்டி கொடுக்குறேன் ஜாபர் மாமா வாடாரு. நாடகம் முடிச்ச தெருவை இறங்கி போனா போறா பச்சா அக்காவை கூட்டி கொடுக்குறேன். கட்டு மேல வச்சு தைச்சிருவேன். உனக்கு வலிப்பு தானே என்னண்ட வாங்க. எங்க அக்காவை பிடிச்சிக்கிறதுனா எங்க அக்காவுக்கு எப்படி முத்தம் முடிப்போ அதே மாதிரி எனக்கு முத்தம் கொடுத்தாங்க. இந்த முகத்தில் நம்மளை வர போட்டி
அக்காவுனா தர உனக்கு மாமா கண்ண அவளை கேவலமா வாக்குறா பின்னாடி மச்சான் மச்சான் பசுமாரி போயிடியா தம்பி அது நீங்க தானா திருமண ஆட்சி அறவே வெறுத்திருந்தேன் எந்த ஒரு பெண்முகத்தை நான் பார்த்தது கிடையாது உன்னை பார்த்ததோ என்னங்க சத்தியமா என்னையோ நான் கூட ஆண்கள் முகத்தை பார்த்ததே கிடையாது சத்தியமா நானும் பார்த்ததே கிடையாது வாப்பட்ட பேடி போலாம் எங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளவு அவசரம் பண்றீங்களே சரி பையன் எனக்கும் உங்களை பார்த்த உடனே காதல் வைபோகமே இவ்வளவு சீக்கிரத்தில் பதிவாய் என்று சத்தியமா நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? எங்க அக்கா பிடிச்சிருக்குதா? இப்படி அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் அல்லவா செய்திருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இருடா. சரிங்க, நீங்க இந்த திருமணம் செய்துங்களா? மணி 12 மணிக்கு இரவு 12 மணி. ஆமாங்க. அதுதான் சரியான நேரம். ஊரே அமைதியாக உறங்கி அமைதியான நேரம். அந்த தீபத்தின் நடுவே தொடுவாள் இந்த காவிய பெண்மணி. என்னங்க அதோ தெரிகிறது. என்னங்க உன்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஆமாங்க இரவு 12 மணி. ஏங்க நல்ல மண்டபம் 12 மணிக்கு பெரிய நல்ல மண்டபம். நல்ல மண்டபம். ஆமா அதில் அருகே குள்ள மண்டபம். அது கீழே பள்ள மண்டபம். நல்ல மண்டபம். இரவு 12 மணிக்கு மலையோடு வர வேண்டும். ஆமாங்க எனக்காக வழி காட்டு இருக்கீங்க. உண்மையாக அக்கா வேணும்னா டேய் அக்கா வேணும்னா சொல்லிக்கினா போ. வெள்ள மண்டபம் வெள்ள மண்டபம் நல்ல மண்டபம் கொல்ல மண்டபம் வெள்ள மண்டபம் பள்ள மண்டபம் வெள்ள மண்டபம் நல்ல மண்டபம் உள்ள மண்டபம் வெள்ள மண்டபம் பள்ள மண்டபம். அக்கா ஆமா அப்பா உரைத்த வண்ணம் இருவர் மனதிலும் உன்னை காட்டி ஆசையை பூட்டி விட்டோம். ஆமாண்டா இரவு 12 மணி நேரம் சந்திப்பது வெள்ள மண்டபம். வேணுமா இருங்க அவசரப்படாதீங்க. நீங்க இருவரும் இருங்க. நீங்க இருவரும் யார் வந்து சேருங்களோ யார் வெற்றியோ அவனுக்கே நான் சொந்தமானவள். சீக்கிரம் போடுங்க போடுங்க. யார் வெற்றியா என்ன பண்றா? முதல்ல வால் பயிற்சி
யார் வெற்றி? இது ஒரு சமம். சமம். சரிங்க. பால் பஞ்சு போட்டீங்க. அதனால நீங்க இருவரும் இருங்க. பால் பயிற்சியில வெற்றி பெறவர் எங்க அக்காவை கட்டிக்கலாம்னு ஆசை. வாரத்துல எத்தனை நாள்? 7 நாட்கள். 2 பேரும் சமமா வெற்றி பெற்றிருக்கீங்க. 3 நாள் உங்ககிட்ட, உனக்கு 3 நாள், 6 நாள் இருக்குதா? ஒரு நாள் என்கிட்ட அனுப்புங்க. துடிக்கிறது என்ன செய்ய போகிறேன்? சப்த சாகர தீவு வந்தோம். எப்பேற்பட்ட வளத்தை பெற்றவர்கள் தெரியுமா? தந்தையாக வழங்கக்கூடிய பிரம்மதேவன் நினைத்து அண்ணன் உயிர் தம்பியின் கரத்திலும், தம்பியின் உயிர் அண்ணனின் கரத்திலும் இருவருக்கும் போட்டி ஏற்படுத்தி ஒருவர் கையால் ஒருவர் இறந்து விட்டார்.